மாநில தலைவர் பதவியில் இல்லாமலேயே 2026இல் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப சைலண்டாக வேலை பார்த்து வரும் அண்ணாமலை இன்று வரை பாஜகவில் பெரிய பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படாத சூழலில் கூட தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக நடந்து வரும் மிகப்பெரிய போராட்டத்தில் களமிறங்கி திமுகவை கதிகலங்க வைத்துள்ளார். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கம் சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆட்சிக்கு வந்தால் நியமன தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது எங்களை வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு வரும் 2026 தேர்தலில் எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து வீட்டிற்கு அனுப்புவோம் என ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது 100வது போராட்டம். சரி, கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் நாங்க கேட்டோம், வேற எதுவும் கேட்கல. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் கடைசி மாநிலம், படிப்பறிவு இல்லாத மாநிலம் சொல்றாங்க. அதை விட நாங்க நோக்கி பண்றோம். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கடந்த 12 ஆண்டுகளாக பணியின்றி வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறோம். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அரசாணை 149ஐ அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் இருள் சூழ்ந்த அரசாணை என்று விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த நியமன தேர்வு ரத்து செய்யப்பட்டு வேலைவாய்ப்பு பதிவு, மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். அதை நம்பி கடந்த தேர்தலில் திமுக வெற்றிக்காக பாடுபட்டோம். ஆனால் ஆட்சிக்கு வந்து 99 போராட்டங்களை நடத்தியும் கல்வி அமைச்சரை 60 முறை சந்தித்தும் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்து உள்ளனர். அதோடு ஆங்காங்கே போராடியவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டு உள்ளது. இந்நிலையில் தான் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை போலி வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்ற புதிதாக ஒரு தேர்தல் அறிக்கை குழு அமைப்பதை விட்டுவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சரையும் திமுக அரசையும் எச்சரித்து இருக்கிறார்.